Hello friends, welcome back to our channel. இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஸ்கூல் லீவ் டே vlog தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லீவ் டேஸில் குழந்தைங்களோட நான் வந்து எப்படி வந்து டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்கள எப்படி என்கேஜாக நான் வந்து வச்சுப்பேன். அவங்க வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு நான் வந்து என்ன கொடுப்பேன்றதையும் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெசிபீஸும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ நான் மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ மார்கழி மாதன்றதுனால கோலம்லாம் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு வந்து மாவு வந்து ஊற வைக்கலான்ட்டு நான் வந்து 4 கப்பு இட்லி அரிசி இருக்குது இல்லைங்களா, அது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 4 கப் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு. ஸோ இதுதான் வந்து ரேஷியோ. இந்த மாதிரி ரேஷியோவில் நம்ம போட்டோம்னாலே நமக்கு வந்து இட்லி தோசை வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். ஸோ நமக்கு வந்து தோசை வந்து நல்லா கிறிஸ்பாக வேணும்னா கொஞ்சமாக வெந்தயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து க்ளீனாக வந்து கழுவிட்டு ஒரு 4-5 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 5 to 6 hours நல்லா வந்து நம்ம சோக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா சூப்பரான மாவு வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நமக்கு வந்து மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து இட்லி தோசைக்கெலாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான மாவு வந்து நமக்கு வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ லீவ் டேன்றதுனால அவங்களுக்கு வந்து நூடுல்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து நைட்டில் வந்து நூடுல்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப வந்து அடம் பண்ணாங்கன்னா நான் வந்து மார்னிங் டைமில் வந்து செஞ்சு கொடுப்பேன். சரி லீவோட ஸ்டார்டிங் டேன்னு சொல்லிவிட்டு சரி அவங்க கேட்குறது வந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அன்றைக்கி வந்து நூடுல்ஸ் வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக அந்த மிளகுத்தூள் மேலே வந்து போட்டு நான் வந்து நூடுல்ஸ் வந்து நான் சர்வ் பண்ணுவேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. ஸோ மார்னிங் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடிக்கடி வந்து கோல்டு வந்து வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி மிளகு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து காட்டாக கொடுத்தா மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வந்து கோல்டு வந்து பிடிக்காது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காரக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயிலில் பார்த்திங்கன்னா கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 2 தக்காளி, ஒரு பாதி தக்காளி பார்த்திங்கன்னா புளி தண்ணியில் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு இது கூடவே குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், சால்ட் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கையை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, கொஞ்சமாக வந்து வெந்தயம். இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கருகிடக்கூடாது, லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு நம்ம ஃபைனலாக வந்து குழம்பு ஆஃப் பண்ணும் போது நம்ம வந்து ஒரு 5 minutes நல்லா வந்து போட்டுட்டு நம்ம வந்து இறக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான மிளகு குழம்பு வந்து ரெடி. ஸோ நம்ம அரைச்ச மசாலா பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த அரோமா நமக்கு வந்து அந்த குழம்பு வைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற நம்ம வந்து மிளகு குழம்பு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த சளி ஏதாச்சும் இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப நல்லது அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. ஸோ லஞ்சுக்கு வந்து அதுதான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் மேலே வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டு ஸோ அவங்கள வந்து கொஞ்சமாக வந்து ஏதாச்சும் வந்து அசைன்மெண்ட் வந்து எழுத வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து எழுத வச்சுட்டு இருந்தேன். ஸோ கேஷுக்கு வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ பப்புக்கு தான் வந்து நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுதினேன் என்னான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு நாள் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி எழுத சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அந்த ட்ராயிங் பண்ணுங்க கேஷுன்னு சொல்லவே அவங்க ஏதோ வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கா. ஸோ நானே இப்போ தான் பார்க்குறேன். அது ரொம்ப வந்து ட்ரா பண்ணிவிட்டு கலர் அடிச்சிட்டு இருந்தா கேஷு வந்து.
ஸோ இந்த கலர் கிட் பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் vlogலேயே வந்து அவங்க அவ்வா வந்து பர்த்டேக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை வச்சு தான் வந்து கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மார்னிங்லேருந்து ஃபுல்லாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஈவினிங் மேலே தான் உட்கார வச்சு ஸோ இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அவரை வந்து சமாதானப்படுத்தி நான் வந்து எழுதி வச்சிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்கானிக் மைதா, இது நமக்கு வந்து அமேசானில் கூட நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆர்கானிக் டாட்வான்னு சொல்லிட்டு மைதா தான் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்கானிக் ரிஃபைன்டு வீட் ஃப்ளோர்ன்றதுனால நான் வந்து அன்றைக்கி வந்து இதுதான் வந்து நான் இதில் தான் வந்து பூரி வந்து செஞ்சுருந்தேன். ஸோ இதுக்கு வந்து பூரிக்கு வந்து கலர் வந்து நமக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக உப்பு, எண்ணெய், தண்ணி ஊற்றி நம்ம வந்து பேசிக்குவோம். இது கூடவே கொஞ்சமாக வந்து சர்க்கரையும் ரவையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே எண்ணெய் தடவி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தட்டி நான் வந்து ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நமக்கு வந்து ஹையாக இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்து எழும்பி வரும். ஸோ நம்ம சிம்மில் வச்சு பண்ணக்கூடாது, நல்லா வந்து ஹையில் வச்சு தான் நம்ம வந்து பூரி எல்லாமே ஃப்ரை பண்ணணும். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து நான் இது தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ எங்களோட டே வந்து அப்படி தான் வந்து போகும். லீவ் டேஸ்லலாம் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ கேஷுக்கு வந்து பூரி பார்த்தோன்னே ஒரே வந்து ஹாப்பி தான். ஆனால் வந்து ஒன்றும் சாப்பிட்டா மாதிரியே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பப்புவையும் வந்து நாளைக்கு எழுதலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அவங்கள வந்து சாப்பிட வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து ஆட்டியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா காலையில் வந்து இந்த மாதிரி தான் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் 1 வீக் வரைக்கும். ஸோ கண்டெய்னரில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் 1 வீக் வரைக்கும் கூட. ஸோ இந்த vlog வந்து இதோட வந்து முடியுது. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.